ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1 அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8 அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15 அன்னைக்கு, ஜூன் 15 அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்திலேயோ இல்லை ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ ஜாதகத்திலேயோ இல்லை கோச்சாரத்திலேயோ குரு வந்தால் அது யோக ஜாதகம். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடலாம். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அவமானத்தில் பிரச்சனை, தொழிலில் மந்தத்தன்மை, இப்படி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. கூட இருக்கிறவனாலே அவமானப்பட்டுருக்கீங்க. இதெல்லாம் மாறப்போகிறது. எப்படி மாறப்போகிறது? எதிரிகளால் வருமானம் ஏற்படும். எதிரிகளுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா உங்ககிட்ட வரமாட்டான்ல. எதிரிகளுடைய குடும்பத்தினர் உங்கள் எதிரியை திட்டுவாங்க. ஏன் அந்த ஆள்கிட்ட போகிற, மீனராசிக்காரன்ட்ட போகிற, அவன் தான் நிம்மதியாக இருக்கான்ல, அவன் தான் ஒழுங்காக இருக்கான்ல, அவனை போய் தொந்தரவு பண்ணாதன்ட்டு நெளிவு சுழிவோடு வாழக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரங்க. ஆனால் வியாபாரம் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய நெளிவு சுழிவு ஒத்து வரும். ஆனால் அது குடும்பத்தில் ஒத்து வருமா? ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். இதெல்லாமே மாதம் முற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடி. 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சனியின் பார்வையில் வரதுனால இளைய சகோதர சகோதரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இவன் எனக்கு எங்கள் அண்ணன் இப்படி தான் என் தம்பி இப்படி தான் என்னை கழுத்த இருக்கிறான் சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு. கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க.
கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் பேச்சை கேட்பது நல்லது. இன்ஃபேக்ட் உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களின் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் அண்ணனோ அக்காவோ, அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு திருமணம் நீங்கள் பண்ணி வைப்பீங்க. உங்கள் அண்ணனோ அக்காவோ வியாபாரம் இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பண முதலீடு செஞ்சு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சார் நானே இங்கே வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா மீனராசிக்காரனுக்கு இப்போ நல்ல நேரம், வருமானம் ஏற்படுகின்ற நேரம். என்ன பேச்சை குறைக்கணும். அந்த பேச்சை குறைச்சிங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ்டு. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க, எக்ஸாஜரேட் பண்ணி பேச வேண்டியது, மிகைப்படுத்தி பேசுதல் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் ஒரு குறிப்பிட்ட பொருள் மார்க்கெட்டுக்கு வந்து சார் அப்படின்னார். அந்த பொருளை நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பொருள் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு பீஸோட ரேட் 320 ரூபாய்க்கு விற்றுது, 326 ரூபாய்க்கு விற்றுது. ஆனால் நான் முன்னாடியே சொன்னது 326 போகாதுன்னு. 300 ரூபாய்க்கு கீழே விற்றாங்க, அதனால் அதுக்கு மேலே போகாதுன்னு சொன்னேன். அந்த பொருள் நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது 326 ரூபா, அதை நான் 400 ரூபாய்க்கு விற்றேன். ஆனால் அவர் என்கிட்ட கதை விட்டார். ஸோ இது மாதிரி சில எக்ஸாஜரேட் பண்ணி பேசக்கூடிய ஆற்றல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் அந்த எக்ஸாஜரேஷனை குறைச்சி மிகைப்படுத்தி பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க, உண்மையாக பேசுங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் மீறி வெற்றிகள் பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். படிப்பில் கெட்டி, வியாபாரத்தில் கெட்டி, உழைப்பில் கெட்டி, லாபத்தில் கெட்டி, அப்பேற்பட்ட யோகமான காலத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ பண்ணுங்க, உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி துர்கா சப்தஸ்லோகி உங்களுக்கு 2028 பிப்ரவரி வரைக்கும் மாதம் தினமும் சொல்லணும். துர்கா சப்தஸ்லோகி. அது கூட இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கோயிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபட வேண்டும். அந்த அகிலாண்டேஸ்வரியுடைய தாடங்க தரிசனம் கிடைச்சதுன்னா உங்களை மாதிரி ஒரு புண்ணியவான் யாரும் கிடையாது. இவ்வளவு பாவம் பண்ணினதுக்கு நடுவில் புண்ணியத்தை தேடுவதற்கு திருவானைக்காவலில் இருக்கும் அன்னை அகிலாண்டேஸ்வரியை சரணடையுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதுக்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள்.
இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு குரு வரார். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு பிரச்சனை இருக்குது சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லா டாக்டர்ஸ்டையும் போயிட்டு செலவு தான் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போது அந்த செலவு சாதகமாக மாறும். இப்போ செலவு பண்ணுவீங்க இந்த மாதம். இதில் இன்னொரு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய செலவு தான் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த பெரிய செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு சந்தோஷம், சொத்து வாங்கலாம். 2வது சந்தோஷம், ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. அதாவது பெரிய எதிரியை வீழ்த்துவீர்கள். பெரிய எதிரி வீழ்வதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி தீரும். முதல் நல்ல விஷயம் இதுதான் முதல்ல சொல்லணும் உங்களுக்கு. உடம்பில் தலையிலேருந்து வயிறு வரைக்கும் இந்த தொப்புள் இருக்குது பாருங்கள், நேவல்னு சொல்லக்கூடிய தொப்புள், தலையிலேருந்து தொப்புளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய நேரம் இப்போ வருது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில பேர் தேவையில்லாமல் சில கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களை அபாண்டமாக சில பேர் குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பாங்க. அந்த அபாண்ட குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக இருக்கும். இதில் புதனும் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில செலவுகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் அவங்க வீட்டில் பையனோ பொண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொண்ணு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வருது, அதுக்கான சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்பட்டு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க. ஏன்னா முதலீடு பண்ணுறீங்கல்ல சார், 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி சார் ஜாலியாக உட்காந்துருக்க முடியும்? அது எங்களை மாதிரி ஜோசியர் மாதிரி உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் பதட்டம் தான் பட்டாகணும். அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராது.
அந்த விரயஸ்தானத்துக்கு குருவும் வரதுனால உங்களுக்கு அதிக முதலீடுகளால் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் கடல் கடந்த இடங்களுக்கெல்லாம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த தேவைகளுக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். அந்த நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த நபர்னால தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே வந்தது. அந்த நபர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி மதியம் 1:30 மேலே உங்களுக்கு நற்செய்தியாக வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலுமே உங்களுக்கான பரிகாரம் 2 பரிகாரம் கம்பல்சரியாக பண்ணணும். 1 துர்கா சப்தஸ்லோகி, 2வது நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு நரசிம்மர் சக்கரத்தாழ்வாரை சுற்றுங்க, அதிலே நரசிம்மர் இருப்பார். நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களில் நரசிம்ம சக்கரத்தாழ்வார் இருப்பார், நரசிம்மர் இருப்பார். இல்லையா சிங்கப்பெருமாள் கோயில், இல்லாட்டி ஷோலிங்கர் அந்த பெருமாளுக்கு சந்நிதிக்கு சென்று அந்த நரசிம்மரை பிரார்த்தனை செய்து வலம் வாருங்கள். அப்படி இல்லையா அந்த கோயிலில் அந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தை தரக்கூடிய நபர் காணாமல் போவார்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும் என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா,
அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பதவியை மாற்றக்கூடிய நற்செய்திகள் வரும். சிலருக்கு வெளிநாடு பிரயாணத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கிறவங்களால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று மனச்சலனம் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கெட்டியாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதாவது செவ்வாயின் பார்வையில் சூரியன் வரார், சனியின் பார்வையில் சூரியன். இதில் ராசியிலே செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்ருப்பீங்க. இந்த மாதம் ஏதாவது ஒரு காரணம், ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கேள்வி கேட்டிங்கன்னா தேவையில்லாத சங்கடம் வரும். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரிட்டேஷன் டு த கோரில் இருக்கீங்க. அதனால் யாருக்கிட்டையும் எடுத்தங்கவழ்த்தன்னு பேசுகிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால் ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது உடம்பு படுத்திட்டு இருக்குன்னா அந்த படுத்தல், அந்த உடம்பு படுத்துறதுல ஒரு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். சனி 12ஆம் இடத்துல இருக்கார். தூக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காம செலவுகளை கொடுத்துட்ருக்காரு, கடனை ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கார். இப்போ குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு மட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க, நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு முயற்சி எடுத்து வேலையில் சக்ஸஸ் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் வேலைக்கே போகலை சார்னா இப்போ அந்த வேலை கிடைக்க போகிறது நேரம், நல்லா பயன்படுத்திக்கோங்க, சாதகமாக இருங்க. சூரியன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு. அந்த சமயத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, 15ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பயிற்சி ஆகிறார். 20ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார். 20ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வரார். இந்த ஒரு 4 நாள் 15லேருந்து 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுற வார்த்தை இருக்குது, அதுதாங்க உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் வார்த்தையில் தான் கெட்டு போகிறீங்க. செயலில் நல்லது பண்ணிவிட்டு வார்த்தையால் கெட்டு போகிறீங்க. அதனால் தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேச்சினால் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பேசின பிரச்சனைக்கு இப்போ பயம் வரும். நீங்கள் உங்களுடைய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யார்கிட்டையாவது சண்டை போட்டிருப்பீங்க. அதனுடைய தாக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயம்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வருமானு கேட்டால் இல்லை, ஆனாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. குடும்ப விஷயத்தில் நீங்கள் அனாவசியமாக முன்கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க. அதனால் குடும்ப உறவுகளும் பகைமை உணர்வை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யுங்க. மனசை ஒருமுகப்படுத்தி உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த விரய சனியின் பாதிப்பை குறைப்பதற்கும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்து கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றியாக தரக்கூடிய வகையில் இருக்குது.
2-5க்குடைய குரு பகவான் உச்சமடைகிறாரு இந்த மாதம் 1ஆம் தேதியே. இதில் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையில், இந்த சனிக்கு குரு பார்வை வருது. அதாவது சனிக்கு குரு பார்வை இல்லாமல் சனி பார்வையில் செவ்வாய் வந்தார்னா அடித்தடி சண்டை நடக்கும். கணவன் மனைவி உறவில் கூட வெட்டு 1 துண்டு 2ங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். ஆனால் இப்போது குரு பார்வையில் சனி இருக்கார், சனி பார்வையில் செவ்வாய் வரார். இதனால் உங்களுடைய பேச்சின் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். இதில் உங்களுடைய மாமியார், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய அம்மா, அவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அவங்களுடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், அவங்க பையனுடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், உங்களுடைய கணவருடைய ஜாதகம் வீக்காக இருக்கணும், இல்லை உங்கள் மனைவியோட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லை. அது மட்டும்தான். மற்றபடி இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க வியாபாரம், தொழில், நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா வேலையில் இந்த இடத்துல உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து உங்களுடைய தகுதிக்கு மீறி எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பலனே வரலையே சார், என்ன சார் பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு எதுவுமே பலன் வரலையே. படிக்கிற குழந்தையில பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் மார்க் வரலாம்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்பொழுது விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குறிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக நீங்கள் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கும் புதிய தொழில் அமைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் நான் பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏற்கனவே நடத்திட்டு இருந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ புதுசாக தொழில் துவங்குவீங்க. இந்த தொழில் எப்படின்னா உங்களுடைய அட்வைஸுக்கு அடுத்தவங்க மயங்கி போவாங்க. வருமானம் ஜாஸ்தி ஆகணும். விருச்சிக ராசிக்கு சுய சம்பாத்தியம் ஏற்படுகின்ற மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையின் காரணமாக, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம், 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருது. அதனால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லாடலுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தாயாரின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. இதனால் தந்தை விஷயத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, தந்தை ஒன்றா உங்களை விட்டு வெளியூருக்கு போவார், இல்லாட்டி அவருடைய வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் அவருடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் அவர் அடங்கி ஒடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல், எங்களுக்கு சங்கடம் இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், நீர்நிலைகளில் இருக்கும் விநாயகர், அதாவது ஆத்தங்கரை ஓரம் 1960க்கு அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அதுக்கு காரணம் என்னங்கிறது அரசியல் காரணம் வேணாம், மக்களுக்கு விநாயகரின் பால் அன்பு ஜாஸ்தி ஆகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு ஆத்தங்கரை ஓரம், குளத்தங்கரை ஓரம், எங்கே ஏரிக்கரை ஓரம் எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு ஆலமரம் இருந்ததுன்னா அங்கே ஒரு விநாயகர் சிலையை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி அதுவும் சென்னையில் முக்குக்கு முட்டு விநாயகர் சிலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை, நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை, ஏரி குளம் பக்கத்தில், ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து தினமும் ஒரு சொம்போ ஒரு குடமோ தண்ணி அபிஷேகம் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு அந்த விநாயகரின் அருளின் காரணமாக தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதுக்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி
உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடைய போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மையின் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய மாதமாக இருக்கும். அஃபீஷியலாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6-8 பார்க்குறாரு. உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால், குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சலை போக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட குரூப் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. இத்தனை நாளாக பயந்துட்டு இருப்பீங்க. இப்போ எடுத்து பேசுவீங்க பாருங்கள், லா பாயிண்ட்டாக பேசுவீங்க, அடக்கி ஆண்டுருவீங்க. அவங்கள அடக்கி அவங்கள பேச விடாத மாதிரி பண்ணி அவங்க பண்ணினதை தப்புன்னு அவங்க வாயாலே ஒத்துக்க வைக்கிறதுக்கு உண்டான தகுதியும் ஆற்றலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஒரு கடனை வாங்கி ஒரு பெரிய கடனை வாங்கி சின்ன கடன் அடைப்பீங்க.
இதனால் கடன் பெருசாகுதுன்னு கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயமா செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்புகள் நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது எப்போ அப்படின்னா முதல் 15 தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் ரீதியான முதலீடுகள் சற்று கவனத்தில் கொள்வது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணினீங்கன்னா அது விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு சில தேவையான விஷயங்களுக்காக கடல் கடந்து போகிறதுக்கான உதவியை செய்து கொடுப்பார்கள். அதே சமயம் உடன் பிறந்த குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய குழந்தைகள், இவங்களுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகிடுத்து, உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ வேலைக்காக முயற்சி எடுத்துட்டுருக்கான்னா இப்போ அவனுக்கு வருமானம் வரக்கூடிய நேரம். கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அண்ணனோ இருக்காங்கன்னா அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வரத்துக்கான நேரம் இது. ஸோ மொத்தத்தில் உடன் பிறந்தோருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைந்திடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க கிட்ட அப்படியே நைச்சியமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கான அமைப்பு ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, செலவுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தாரிடம் அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அதிகாரமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நிதானமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்வதற்கும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சென்னிமலை முருகன், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். தினமும் காலை மாலை ஏதாவது ஒரு வேளையில் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லி வருவதன் மூலமாக எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைப்பது மட்டுமல்லாமல் எதிரிகள் உங்களிடம் சரணடைவதற்கு உண்டான அமைப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு,
குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து மிதுன ராசியில் இருக்குது. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணையிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்து கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசியுடைய கண்டினியூஷன், நடுவில் ஒரு சின்ன தடங்கள், இதை கும்பராசியோடு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷத்திற்கு நீங்கள் காரணமாகக்கூடிய வகையில் இருக்கீங்க. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆனால் இந்த ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே சனியின் பார்வையில் செவ்வாய் வராரு. அதனால் உடம்பு ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ ஆப்ரேஷன்லாம் இருக்குது, ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் இருக்குங்க, வந்து அட்மிட் ஆகிடுங்கம்பாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இல்லை மேஜர் ஆப்ரேஷன் வேணாம், சின்னதாக ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுடைய ப்ரொசீஜரே மாற்றிடுவாங்க. இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகிறதுனால கடன் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் கணவர் ஒரு இடத்துல இருக்கார், உங்கள் மனைவி ஒரு இடத்துல இருக்காங்க, பசங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, இப்படி குடும்பமே சிதறி இருக்குது. அந்த குடும்ப சிதறல் இப்போத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதமே அதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஒன்று சேரலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. டைவர்ஸு, கோர்ட்டு கேஸு, அடிதடி சண்டையெல்லாம் நடந்திருக்கும், போலீஸ் கேஸெல்லாம். இப்போ உங்கள் வாழ்க்கை துணை தங்களுடைய தவறை திருத்தி கொண்டு உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக பேசணும். நல்ல நேரம் இப்போ குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுவும் உச்சமாக பார்க்குறாரு. அதனால் நிதானமான வார்த்தைகளை பேசுங்கள், அதிகாரமாக பேசக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் கிடையாது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்க ஏதாவது கடன் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க, பேசாமல் இருந்தே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிருவீங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போ அவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு அக்காவோ அண்ணனோ இருக்காங்க,
அவங்களுடைய கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு வசந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு வருது. அதை உங்களுடைய கடமையாக நினைத்து செய்வதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இப்பொழுது அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமடைகிறதுனால லாபம் அடைந்து அந்த லாபத்தின் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். ஃபாரினில் இருக்கேன் சார், நான் எங்கள் ஒய்ஃபும் அவன் குழந்தைங்களும் என் பொண்ணும் பையன் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க, இல்லை அவங்களெலாம் ஃபாரினில் விட்டுட்டு வந்தேன், என்னால் இந்தியாவுக்கு வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து இது பண்ண முடியல, அங்கே இருக்க பசங்க படிக்கிறாங்கன்னு அவங்க இருக்காங்க. இப்போ 2 குடும்பமும் சேரக்கூடிய நேரம், கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கான நேரம் வருது. ஸோ மொத்தத்தில் இப்பொழுது கும்பராசிக்கு ஒரு புதிய உறவை பேணுவதற்கும் இருக்கிற உறவை பாதுகாப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா சிவ வழிபாடு தான். ஆனால் அதுலேயும் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, ஈரோட்லேருந்து கரூர் திருச்சி போகிற வழியில் கொடுமுடின்னு ஒரு இடம் இருக்குது. அம்சமான இடம், காவிரி ஆத்தங்கரை. அந்த இடத்துல மகுடேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா இல்லாமல் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அந்த ஊர்லேயே இருந்தாலும் எத்தனை பேர் போகாமல் இருக்காங்க தெரியுமா? நான் அந்த ஊருக்காரன் தான். அங்கே இருந்து நான் 2 தடவை தான் போயிருக்கேன். அவ்வளோ வருஷம் இருந்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தேன், 28 வருஷம் இருந்தேன். என்னால் 2 தடவை தான் போக முடிஞ்சுது. அந்த ஊரில் இருந்தாலுமே போக முடியாது. அப்பேற்பட்ட அந்த மகுடேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அந்த மகுடேஸ்வரரை வழிபடுங்கள். அப்படி அது முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய தான்தோன்றி மலை வெங்கடேச பெருமாளையும் வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கான அமைப்பை அந்த 2 தெய்வங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி, சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம்,
செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த கடறிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னிராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். 10ல் குரு பதவி மாற்றம். ஏற்கனவே உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குண்டான பதவியை கொடுக்கலை. குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. படிப்பு சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நீங்கள் படிச்சிட்டீங்க, ஆனால் அந்த படிப்பினால் எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னா இப்போ பதவி கிடைக்க போகிறது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் யாரால் வீழ்த்தப்பட்டீர்களோ அவர்களாலேயே வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, இது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். யாரால் வீழ்த்தப்பட்டீர்களோ அவர்களே உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தக்கூடிய நேரம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரி பேரில் வழக்கு தொடுக்கிறீங்களா, தாராளமாக தொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அது சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அதே சமயம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை, உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களா, அவங்க சொல்கிறத கேளுங்க. அண்ணனுடையார் படைக்கஞ்சார், தம்பியோடையார் படைக்கஞ்சார். தம்பியோடையார் தான் படைக்கஞ்சார், ஆனால் அண்ணன் சொல்லக்கூடிய சொல் ஒவ்வொன்றும் வேதவாக்காக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இன்னொரு முக்கியமான விஷயம், உறவுகளை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்பா கிட்ட சண்டை போடலாம், அம்மா கிட்ட சண்டை போடலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் எதிர் வீட்டுக்காரன்ட்டையும் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் அரவணைச்சு செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் அவங்களுடைய தப்பான புரிதலை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது உங்களுடைய கடமை. அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க சார், நான் நல்லவன், அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு கடமை. அது அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது கடமை. ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனுக்கு லாங்குவேஜ் புரியல, இல்லை படிப்பு மேக்ஸ் புரியல அப்படின்னா அதை புரிய வைக்க வேண்டியது இந்த ஆசிரியரோட கடமை. சார் பாப்பாத்தியமா மாடு வந்தது, நான் கிளாஸ் எடுத்துட்டேன், அவன் படித்தா படிக்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னா சொல்லி கொடுத்தாகணும். அந்த கல்லிலும் அந்த கல்லிலையும் நீங்கள் பாடத்தை ஏற்றணும். அதுதான் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகு. அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கடுமையான முயற்சி விமர்சனம் செய்யப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது இடுப்பு பகுதி, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இடுப்பு பகுதியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோ டிரைவிங் பண்ணுங்கள். ஏன்னா காரணம் என்னென்னா, சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அது நீங்களாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவனாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஸோ இரும்பு சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம்
சற்று விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. என்ன காரணம்னா 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். சூரியன் அங்கே இருக்கார், பித்ருக்காரகன். அந்த இடத்துக்கு செவ்வாய் வர்றது வந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது இந்த சிராய்ப்பு அடிபடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரும்பு சம்பந்தமான கத்தி அந்த மாதிரி சம்பந்தமான இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் முறை செய்பவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படணும். கூட இருக்கிறவங்களையும் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கு ஒன்றா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சம்மோகன கோபாலன், கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை தினமும் 3 வாட்டி சொல்லி ஒரு பசும்பாலில் 1 ஸ்பூன் தேன் விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. எல்லாரும் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள், எல்லோரும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள், சுமூகமான உறவை பேணுவார்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.